தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணன் சந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வேஸ்ட் டீகம்போஸரை வச்சு அடுத்து வேறு என்னென்ன புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ப்ராம், அதாவது பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மேனுவர், அதாவது பாஸ்பரஸ் ஊட்டமேற்றிய தொழு உரம், அதாவது மணிச்சத்து ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு நமக்கு அடிப்படை தேவைங்கிறது என்னென்னா பாஸ்பரஸ், அதாவது இந்த மணிச்சத்து. இந்த மணிச்சத்தை நம்ம எப்படி நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை நமக்கு நம்ம எதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பசுஞ்சாணத்தையே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது 1 டன் பசுஞ்சாணத்தை இல்லை 1 டன் ப்ரெஸ்மெட், அதாவது இந்த கரும்பு சக்கை கழுவி வருது பார்த்திங்களா, அந்த ப்ரெஸ்மெட்டை வச்சும் செஞ்சுக்கலாம், இல்லை பசுஞ்சாணத்தை வச்சும் செஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், அதை எப்படி பயன்படுத்துறது, இதை எப்படி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இங்கே விவசாயத்தில் பயன்படுத்தி நம்ம லாபம் அடையுங்கிறதோ நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாஸ்பரஸ் மணிச்சத்து ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய பாஸ்பரஸ்க்கான ரசாயன உரங்கள் கிடைக்கிது. ஆனால் ராக் பாஸ்பேட்டு அப்படிங்கிறது தான் முழுக்க இயற்கையான கிடைக்கக்கூடிய இயற்கையான கனிமம். அந்த கனிமத்தை வச்சு நம்ம எப்படி இதான் பாருங்கள், இதுதான் ராக் பாஸ்பேட். இதை வச்சு நம்ம எப்படி பல கலர்களில் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பாருங்கள், இதுதான் ராக் பாஸ்பேட். ராக் பாஸ்பேட்டுங்கிறது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பாறை கழிவு தான். இதில் நமக்கு பாஸ்பரஸ் இயற்கையாகவே கிடைக்கிது. ஸோ அதனால் நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கிற இந்த ராக் பாஸ்பேட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் 18, 22, 30 நிறைய சதவீதங்களில் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரே விதமான ராக் பாஸ்பேட் கிடைக்காது, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது காஞ்ச இலத்தில் இதையும் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். நம்ம முன்னாடி பசுந்தான உரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் பயன்படுத்திக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இது நம்ம புது பசுஞ்சாணம் 1 டன்னு. ஸோ இதில் நம்ம உங்களுக்கு எப்படி தயாரிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்த மாதிரி முன்னாடி நம்ம பசுஞ்சாணம் உரம் தயாரித்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இதை நம்ம கையில் வச்சுருக்க இந்த பாஸ்பேட்டு, ராக் பாஸ்பேட்டும் ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்க அந்த இலைத்தலைகளை போட்டு நமக்கு தேவையான ப்ராம், அதாவது பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மேனியம், அதாவது ஊட்டமேற்றிய மணிச்சத்து உரம் தயாரிக்க போகிறோம். இப்போ நமக்கு பாஸ்பரஸ் எதுக்கு தேவை அப்படின்னா, மண்ணோட மணிச்சத்தோட தேவைக்கு ஒரு செடிக்கு எவ்வளோ தேவைன்னு உங்கள் விவசாயிகள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காகத்தான் நம்ம இந்த பாஸ்பேட்டை நம்ம சாணத்தோட ஊட்டமேற்றுறோம். அந்த ஊட்டமேற்றுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இது பசுஞ்சாணம்ங்கிறது நம்ம சொல்கிற அளவு இது 500 கிலோ, அதாவது 1 டன்னுக்கு 500 கிலோ ராக் பாஸ்பேட் நம்ம உங்களை உபயோகிக்க சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், 1 டன்னுக்கு 500 கிலோ. முதல்ல இந்த இலைத்தலைகளை எடுத்து நீங்கள் அந்த இது மேலே தெளிவாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பரப்புங்க நல்லா. ஏன்னா இது நாங்கள் உங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்குறதுக்காக பார்க்குறோம். நீங்கள் பண்ணுறப்போ இது மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயராக போடுங்க. ஒரே இடத்துல போடாதீங்க. இது மாதிரி 4-5 லேயர் போட்டு அது மேலே ஒவ்வொரு லேயர் மேலேயும் நீங்கள் போடுறப்பையும் இது மாதிரி க்ரீன் வேஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா, இந்த பசுந்தாள் உரத்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நாளைக்கு இதை மறுபடியும் இது கலெக்டிவ் வரப்போ உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், ராக் பாஸ்பேட் எடுத்து இது மாதிரி நல்லா பாருங்கள், இதில் எப்படி போடுறோம் அப்படின்னா மேலே நல்லா தூவி விடுங்க. இது மாதிரி உங்களுக்கு தூவி விடுறப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா தூவி விடுங்க. தூவி விடுறப்போ உங்களால் எவ்வளோ டெப்த்தாக தூவி விட முடியுமோ அவ்வளோ டெப்த்தாக தூவி விடுங்க. தூவி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொடியாக இது செஞ்சு கட்டியாக இல்லாமல் பொடியாக எடுத்து தூவி விடுறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ தூவி விடுறது உங்களுக்கு இது வேகமாக உங்களுக்கு இதோட வேலையை செய்யும். இதை கட்டியாக கட்டிச்சிச்சுன்னா கட்டியாக போடாதீங்க. நீங்கள் நல்லா இதை தூளாக்கி தூள் மாதிரி போடுங்க. இது மாதிரி இந்த மேலே போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம்.
ஆமாம், மறுபடியும் உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்மளோட வேஸ்ட் டீகம்போசர். ஆமாங்க, நம்ம வேஸ்ட் டீகம்போசர் சொல்யூஷன் எடுத்து மேலே நம்ம தெளித்து விட போகிறோம். நம்ம தெளித்து விட போகிறது கிடையாது, இதில் ஊற்றி நல்லா சொதன்னு ஈரமாகிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு டன்னுக்கு நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 250 லிட்டர் வரைக்கும் வேஸ்ட் டீகம்போசர் வந்து நம்ம கொடுக்கலாம். அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. ஒரு டன்னுக்கு 250 லிட்டர் நீங்கள் தரீங்கப்போ அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு நல்ல உங்களுக்கு ஈரப்பதம் எப்பொழுதுமே மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக இருக்கும். ஈரப்பதங்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க வேஸ்ட் டீகம்போசரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இதில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு தண்ணியை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. நீங்கள் எப்பொழுதுமே இதை வந்து வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்துகிறப்போ இதுக்குள்ளே தண்ணியை இந்த கம்போஸ்டிங் மெத்தடில் தண்ணி யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் டீகம்போசரை மட்டும் பயன்படுத்தணும். பாருங்கள், இது மாதிரி எடுத்து மேலேயும் கீழே பரட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து கீழே இருக்க நுண்ணுயிர்கள் மேலே வர்றதுக்கும் மேலே இருக்க நுண்ணுயிர்கள் கீழே போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இது வந்து கட்டாயமாக இது வந்து உதவியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் இப்போ லேயர் பை லேயராக எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து வேகமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இது கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி சமதளங்களில் போடுறப்போ ஒரு லேயராக போட்டு விட்டு நீங்கள் பசுஞ்சால் உரத்தை போடுங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்த மாதிரி இதை வந்து லேயர் பை லேயராக போடுங்க. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறது தான். நீங்கள் லேயர் பை லேயராக போட்டு இது மாதிரி நல்ல சொதம்ப தண்ணி WDCயை ஊற்றி விட்டிங்கன்னா தான், வேஸ்ட் டீகம்போசரை ஊற்றி விட்டிங்கன்னா தான் இது வந்து வேகமாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு 200 லிட்டர் WDC வந்து மறுபடியும் கூட இதை ஊற்ற விடலாம். அதனால் உங்களுக்கு எந்த வித தீங்கு ஏற்படாது. இன்னும் வேகமாக அதோட வேலை நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக இதை வந்து லேயர் பை லேயர் போடுங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து கட்டாயம் நீங்கள் இதை கலக்கி விடணும். கலக்கி விட்டுனீங்கன்னா தான் இது உங்களுக்கு வந்து ஒரு 30லேருந்து 45 நாளைக்குள்ள உங்களோட இருக்கிற ஏரியாவை பொறுத்து, அதை தட்பவெப்ப சூழ்நிலையை பொறுத்து இது வேகமாக வந்து வளர்ந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் நிழலான பகுதியில் செய்யுங்க. அப்போ இதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பலன்கள் வந்து வேகமாக கிடைக்கும். உங்களுக்கு பாஸ்பரஸ் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இதில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் WDCயில் வந்து பாஸ்பரஸ் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம போடுற ராக் பாஸ்பேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே உறிஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து மண்ணில் சாணத்தில் வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான பாஸ்பரஸ் கிடச்சிரும், தேவையான கார்பன் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே இதை வந்து நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் பயிர்களுக்கு பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே கிடைச்சதுனால நீங்கள் மறுபடியும் மூட்டையாக உரங்களை கொண்டு போய் போட வேண்டிய இந்த பசுஞ்சாணத்தை கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வேஸ்ட் டீகம்போசரை வச்சு இந்த ப்ராம் தயாரிக்கிறப்போ இந்த பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மேனுவல் தயாரிக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் வந்து அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸை வந்து பசுஞ்சாணத்தில் மிக்சிங் பண்ணிடும். ஏன்னா இதில் வந்து எல்லா சாலிபிள் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து வேகமாக இதை வந்து உங்களுக்குள்ள இந்த சாணத்துக்குள்ளே ஃபிக்ஸிங் பண்ணிடுது. அதனால் வந்து நீங்கள் நம்பி இதை வந்து செய்யலாம். அப்புறம் வந்து இதை நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து அதாவது வெப்பம் எப்படின்னா, இதை செய்கிறப்போ உங்களுக்கு வந்து இது கோல்டு கம்போஸ்டிங் மெத்தடில் பண்ணுறதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து வெப்பம் வராது. அதாவது நீங்கள் கலக்கிறப்போ உங்கள் காடில் சூடு வராது. அதனால் வந்து நீங்கள் இதை விட்டுட்டு மற்ற முறைகளில் சாதாரணமாக தொழுவுரம் ஊட்டப்பட்டி தொழுவும் தயாரிக்கிறப்போ உங்களுக்கு அது உள்ள காலில் நீங்கள் வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூடு வெளியே வரும். ஸோ அப்போ வந்து இது வந்து கோல்டு கம்போஸ்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருது. நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து சீக்கிரமாகவும் இதை வந்து நம்ம கிடைச்சிருது.
அப்புறம் இன்னும் சிலருக்கு வந்து நம்ம இதை வந்து இன்னும் ஊட்டமேற்றுறதுக்கு பற்றி நான் சொல்ல போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து பாஸ்பரஸு தேவையான அளவு கிடைச்சிது. இதுக்கு மேற்கொண்டு எனக்கு நான் இதில் வேறு ஏதாவது போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 200 கிலோ அளவுக்கு புண்ணாக்குகளை போடலாம். அதாவது நைட்ரஜன் இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு 200 கிலோ அளவுக்கு வேப்ப புண்ணாக்கோ, கடலை புண்ணாக்கோ, இல்லை ஆமணக்கு புண்ணாக்கோ, இல்லை எள்ளு புண்ணாக்கோ, சூரியகாந்தி புண்ணாக்கோ, எது உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை ஒன்று மட்டும்தான் 200 கிலோ போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் 4, 5 எந்த ரேஷியோவில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வேப்ப புண்ணாக்கு பாதி, இந்த புண்ணாக்கு பாதி கூட போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் இதை வந்து தயார் செஞ்சு பாருங்கள். நன்றி.